ஏய் நீ 100 ரூபா கொடுத்தாதான்டா சோறு போடுவேன், இல்லைன்னா நான் சோறு போட முடியாது, வெளியே போடா. செட்டில் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை ப்ரோ. இந்த சொசைட்டி சொல்லி ஒருத்தவங்க செட்டில் ஆகக்கூடாது. இப்போ மற்றவங்களுக்குலாம் யாருமே கல்யாணம் ஆகாத சன்னியாசியே தெரிய வேண்டியது தான். எனக்கு செட்டில் ஆன மாப்பிள்ளை அந்த மாதிரி தேவையில்லை. கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் மேரேஜ்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒத்திமை இருந்து நீனும் சம்பாதிக்கணும், பொண்ணும் சம்பாதிக்கணும். பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக ட்ரீமை விட முடியாது, ட்ரீமை விட்டுட்டு பொண்ணு கிடைச்சுன்னா லைஃப்பில் கஷ்டம் தான். செட்டில் ஆன பையன் தான் நம்மளும் யோசிப்போம். இந்த அபவ் 30+ மேலே தான் அவங்களாம் கனவு முடிச்சுட்டு மேரேஜை பற்றி யோசிக்கலாம். 25 ஏஜ் அதுக்குள்ளெல்லாம் முடியாது. 35னா பொண்ணு கிடைக்கும். ஆமாம், ட்ரீம் வேணுமா மேரேஜ் வேணுமான்னு கேட்கும்போது எதை ஃபஸ்ட்டு உங்களுடைய சாய்ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பண்ண முடியும். பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக ட்ரீமை விட முடியாது, ட்ரீமை விட்டுட்டு பொண்ணு கிடச்சின்னா லைஃப்பில் கஷ்டம் தான். செட்டில் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக அப்படி நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு அவங்க பையன் ஒருத்தரை வச்சுருக்கணும். அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத அந்த பையன் சொந்த காலில் நின்று அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களே அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். இல்லைனா அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு, அவ்வளோதான். கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் மேரேஜ்னால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்கள எப்படி பண்ணி கொடுக்க முடியும்? இது எப்படி சொல்கிறது? இப்போ மற்றவங்களுக்குலாம் யாருமே கல்யாணம் ஆகாத சன்னியாசியே தெரிய வேண்டியது தான். கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்குன்னு பார்த்தா இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க, அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தா மேக்ஸிமம் 35 ஏஜுக்கு மேலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பொண்ணு கொடுக்க முடியும். மற்றவங்களாம் என்ன சன்னியாசியாக தெரிய முடியும்? அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது வேஸ்ட்டு ப்ரோ. பையன் நல்லா திறமையான இருக்காங்களா, அழகுலாம் அடுத்தது தான் ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட்டு. குணம் இருக்கா, அவங்களுக்கு திறமை இருக்கா, நம்ம பொண்ணு கொடுத்தா அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்களா, இதெல்லாம் பார்த்து ஒரு குட் குவாலிட்டியை பார்த்து கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. வெறும் செட்டில்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் நல்லா பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா விட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மீதி லைஃப்பை சொத்தை வச்சுட்டு மட்டும் சமாளிக்க முடியுமா, வாழ முடியுமா? லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் ஆனால் தான் பொண்ணு கொடுப்பேன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செட்டில் ஆகணும் முக்கியம் இல்லை, நம்ம நடவடிக்கை நல்ல கரெக்டாக இருந்திருந்தாக்கா எந்த பொண்ணுமே கொடுப்பாங்க, எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும், எதுவுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேஃப்டி பண்ணுறது கொள்வது எல்லாமே நல்லது கெட்டது பண்ணுறது. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் ஆக முடியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் ஆக முடியாது. செட்டில் ஆகலாம், அம்மா அப்பா கிட்ட தான் செட்டிலாக இருப்போம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண பிறகு தான் தனியாக போகிறதா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கிறதா, அது பின்னாடி தான் முடிவு. ஓகே, நீங்கள் எப்போ செட்டில் ஆனீங்க? நான் கல்யாணம் ஆன பிறகு செட்டில் ஆகிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓகே. சொந்த வீடு வச்சுருக்கீங்களா? இருக்கு. நல்லா ஒத்திமையாக இருந்து சம்பாரிச்சாதான் அதை செய்ய முடியும். நானும் உழைக்கணும், பொண்ணும் உழைக்கணும். உழைச்சாதான் அது வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், பிள்ளைகளை பார்க்கலாம். 4 பிள்ளையாக இருந்தாலும் 2 பிள்ளையாக இருந்தாலும் இப்போக்கே 2 பிள்ளை தான். அந்த காலத்தில் 6 பிள்ளை 7 பிள்ளை 12 பிள்ளை பெற்றாங்க. இந்த காலத்தில் பெக்க முடியாது. அப்போல்லாம் சொந்த தாத்தா பாட்டி எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க சொத்து. இப்போ சொத்து இல்லை. இப்போ நம்ம சம்பாரிச்சா தான் சொத்து. நீங்களாம் 25 வயசில் கல்யாணம், 30 வயசில் நீ கல்யாணம் பண்ணினா தான் நீ முன்னுக்கு வர முடியும். பொண்ணுக்கு 25 வயசு இருந்து பொண்ணுக்கு 25 வயசாக இருந்தால் தான் நீனும் ரெண்டும் ஒத்திமையாக இருக்கலாம். ஒத்திமை இருந்து நீனும் சம்பாதிக்கணும், பொண்ணும் சம்பாதிக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் 2 பேர் சம்பாதிச்சா தான் முன்னுக்கு வர முடியும். இப்போ ஒன்று நான் பெற்ற பிள்ளையே எனக்கு சரியில்லை, புரியுதோ? நான் பெற்ற பிள்ளையே சரியில்லைங்கும்போது ஒத்திமையாக இருந்து அந்த காலத்துலேருந்து நல்லபடியாக இருந்தோம். 10 பேர் வந்தாலும் சாப்பாடு, 10 பேர் இல்லைனாலும் சாப்பாடு. புருஷன் சம்பாதிச்சாலும் சாப்பாடு போடுவோம், புருஷன் சம்பாதிக்கலாலும் சாப்பாடுவோம். இப்போ அப்போ இல்லை. ஏய் நீ 100 ரூபா கொடுத்தாதான்டா சோறு போடுவேன், இல்லைன்னா நான் சோறு போட முடியாது, வெளியே போடா அப்படிங்கிறவளு இப்போ இருக்கிற பொண்டாட்டிங்க. நம்ம அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அது நோக்கி போனால் போதும். செட்டில் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை ப்ரோ. இந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு செட்டில் ஆகணுன்றது சான்ஸ் இல்லை ப்ரோ. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால் செட்டில் ஆகணுன்றது சாத்தியம் இல்லை. நம்ம சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே நம்ம லைஃப் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அப்புறம் பொண்ணு கிடைக்காம இருக்கிறது என்ன ப்ரோ பண்ண முடியும்? அவங்க நிலமெல்லாம் என்ன வருது? அதுக்கு என்ன பண்ணணுமா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும் ப்ரோ. செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், எல்லோரும் முன்னாடி கொஞ்சம் நல்லா வாழ்ந்து காட்டணும்.
அப்போ தானே நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா கண்டிப்பாக 25க்கு மேலே பண்ணிக்கலாம். 25 ஏஜுக்குள்ளே வந்து செட்டில் ஆக முடியுமா? முடியும். செட்டில் ஆகிறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும் செட்டில் ஆகிறதுக்கு. அந்த ஏஜ் தான் 25 அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு எய்ம், அதை அச்சீவ் பண்ணால் போதும். நமக்கு பிடிச்சதை பண்ண முடியும். சில டைம்ஸ் வந்து நமக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். எப்போவுமே அது வந்து கரெக்டாக அமையாது. நமக்கு பிடிச்சதை பண்ணால் எந்த லைஃப்பில் எத்தனை வயசில் வேணால் செட்டில் ஆகலாம். செட்டில் ஆன பையன்தான் நம்மளும் யோசிப்போம். பட் அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, நான் அதை கொடுப்பேன். நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். எப்போ செட்டில் ஆகிறானோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வீட்டில் பார்க்குறோம்ல, ஒரு குழந்தைன்னு ஒன்று பெற்றுக்கிட்டா போதாது, அதை வளர்க்கணும், அதுக்கு அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்க வைக்கிறதுக்கே முடியல அவங்களால. லோன் வாங்கி படிக்க வைக்கலாம் அப்படி இப்படி ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை என்றைக்குமே வந்து சொல்லிடக்கூடாது, நானே தானே படித்து வளர்ந்தேன், நீங்களா படிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நான்லாம் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாவை. அவளை இப்போ தான் 10th முடிச்சு வந்து ஒரு வீடு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பக்கத்தில் சில பேர், அப்புறம் வந்து ஒரு நல்ல ஜாப், இதான் லைஃப்பில் செட்டில் ஆகுது. எத்தனை வயசுக்குள்ளே செட்டில் ஆக முடியும்? எத்தனை வயசுக்குள்ளனா டீன்ஸில் கண்டிப்பாக முடியாது, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இது முடிச்சுட்டு மேபி ஒரு 20 to 25 இயர்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகலாம். 25க்குள்ளே செட்டில் ஆகலாம். சொந்த வீடு எல்லாமே செட்டில் ஆகலாம். இல்லை உங்களுக்கு ஏஜ் என்ன இப்போ? எனக்கு 16. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை தேவைப்படுது? செட்டிலான மாப்பிள்ளை வேணும்? மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை மாதிரி இருந்தால் போதும். வீடு, சொந்த வீடு அதெல்லாம் தேவையில்லை. எப்படி இந்த ஆன்சர் சொல்கிறேன்? அதாவது 25 ஏஜுக்குள்ளே செட்டில் ஆகி இருக்கணும் அப்படின்னா செட்டில் ஆகுறது எப்படின்னு கேட்டிங்க, அது அந்த மாதிரி அந்த ஏஜ்குள்ளே செட்டில் ஆகலாம். எனக்கு வந்து செட்டில் ஆன மாப்பிள்ளை அந்த மாதிரி தேவையில்லை. அதான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது இந்த சொசைட்டி வந்து சொல்லி வந்து ஒருத்தவங்க வந்து செட்டில் ஆகக்கூடாது. அவங்களுக்கே வந்து சரி நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகணும், அந்த மாதிரி.